ஈஸியாக கோதுமை மாவு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, 1/2 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டிங்கன்னா வாசனையாக மணமாக இருக்கும், அதனால தான். இது நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் ரொம்ப நைஸாக அரியாமல் கொஞ்சம் பெருசாக அரிஞ்சுக்குங்க. அதையும் உள்ளே சேர்த்திக்கங்க. ஒரு 4 பல்லு பூண்டு கொஞ்சம் இடித்து சேர்த்திக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா வெங்காயத்தில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும், அதனால தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சும் இதையே பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப கொலன்னு பண்ணிடாதீங்க, பக்கோடா மாதிரி போட முடியாது. அதனால தான் 5 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் இதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வேணும்னா உங்களுக்கு லைட்டாக வடை மாதிரி தட்டியும் கூட போடலாம், பட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், அதனால தான். இதை போட்டுட்டு உடனே கலரி விடாதீங்க, கரண்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. அது லைட்டாக அடியில் வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு, பக்கோடாவும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான கோதுமை மாவு பக்கோடா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஈவினிங் டைமில் குட்டீஸுகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.